தெரியுமா? தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா? தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா? அதை தினமணிந்தால் புகழ் இருக்கு புரியுமா? தலைவர் தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா? தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா? அதை தினமணிந்தால் புகழ் இருக்கு புரியுமா? தலைவர் தென்னாட்டில் மருந்து இருக்குது தெரியுமா? தாயி ஸ்ரீ மீனாட்சி கயல் புரிவாய் அம்மா
சிங்கார கலையரங்கில் முன்பாக அமர்ந்துள்ள பெரியோர்கள் தாய்மார்கள் அனைவருக்கும் தேவி அம்மா மதுரை மீனா சக்கதேவி தேவி திருமா மாமதுரை ஆளும் அம்பிகையே செந்திருமாளவன் தங்கையரை தேவி செந்திருமாளவன் தங்கையரை 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 தேவி துருமா மதுரை மீனா அம்பிகை தேவி
அழைக்கிறேன் உத்தமியே வாசலுக்கு உனக்கு கேட்கலையா அம்மா வாசலுக்கு உனக்கு கேட்கலையா கள்ளள கோட்டையே வேணாம் என்று முள்ளினால் கொட்டை கட்டி ஆண்டாளே இழந்த முள்ளாளை கோட்டைக்காரி ஏறட்டு பாரம்மா இந்த நேரம் இறந்த முள்ளாளே ஓட்டு கூறி எருட்டு பாரம்மா தக்காளவி உனக்கு கல்லாளே மாணிக்க கல்லாளே வைர கல்லாளே மாணிக்க கல்லாளே முத்து கல்லள கோட்டைகள் வேண்டாம் என்று புள்ளில கோட்டை கட்டி ஆண்டவளே கள்ளள கோட்டையே வேணாம் என்று முள்ளினால் கொட்டை கட்டி ஆண்டாளே பட்டு பாவாடை பரசி வரு பாதசரங்களும் சோதி மின்னே பட்டு பாவாடை வரசி வரே தூரங்களில் உள்ளே ஜோதி மின்னல் உந்தனை நம்பினேன் சக்கதேவி உத்தமியே வரம் தந்திடனம் தந்திடனம் அதாவது நான் பிறந்தது ராமநாடு செம்ம நாட்டு மரத்தை பெற்ற சேதுபதி மகள் வெள்ளையம்மான் ஒரு நாள் படைவிலோட படையெடுத்து வரும் சமயம் அவத்தனை கட்டி காலமெல்லாம் அவதிப்படுவதை பார்க்கிலும் இப்பேற்பட்ட சமத்தரை கட்டி சாவது நலம் என்று நம்பி வந்து எனக்கும் என் கணவருக்கு நல்லபடியாக சக்கதேவி ஆலயத்தில் திருமணம் முடிந்தது. இன்றைக்கு தினம் என் கணவர் அழைத்ததாக கோடாங்கி நாயக்கர்கள் தெரிவித்தார்கள். கணவர் எதிர்பார்க்கிறேன். நாங்க 300 நாள் காத்திருந்தோம் முருகன் என்ற வடிவிலே முத்துராமலிங்க தேவரை போல் இந்த உலகினிலே காணல நாங்க 300 நாள் காத்திருந்தோம் முருகன் என்ற வடிவிலே முத்துராமலிங்க தேவரை போல் உலகினிலே வாழலே நாங்க 300 நாள் காத்திருந்தோம் முருகன் என்ற வடிவிலே முத்துராமலிங்க தேவரை போல் உலகினிலே காணல இந்தியா தேசத்துக்கு குரல் கொடுத்த தெய்வ மகன் யாரையா தேசத்துக்கு குரல் கொடுத்த தெய்வமாக யாரையா தென்பாண்டி நாட்டினிலே தேவர் என்று கூறையா தென்பாண்டி நாட்டினிலே தேவர் மகான் கூரையா தென்பாண்டி நாட்டினிலே தேவர் என்று கூறையா தென்பாண்டி நாட்டினிலே தேவர் மகன் கூரையா ஆப்பநாடு போற்றுகின்ற ஆண்டவனை பாறையா ஆப்பனோடு போற்றுகின்ற ஆண்டவனை பாறையா இந்த அகில உலகம் போற்றுகின்ற முத்துராமலிங்கமே இந்த அகில உலகம் போற்றுகின்ற முத்துராமலிங்கமே நாங்க காலமெல்லாம் காத்திருந்தோம் வந்த நின்ற வடிவிலே முத்துராமலிங்க தேவரை போல் உலகினிலே காணல இங்க மரவர் குல சீமானே மாணிக்கத்தை காணல இந்த மரவர் குலே சீமான் என்று மாணிக்கத்தை காணல இங்க மன்னர் முத்துராமலிங்க பேர் சொல்லுங்கள் மன்னர் முத்துராமலிங்கம் என்று பேரு என்று கூறுங்க பசுமணியிலே பிறந்த மகன் பாபுகள் வாழ்ந்த தங்கம் பசுமணியிலே பிறந்த மகன் பார்ப்புகளா வாழ்ந்த தங்கம் இந்த நாடு போன்று நல்லவரே நண்பனக்கு வல்லவரே இந்த நாடு போற்றும் நல்லவரை நான் வணங்கும் முத்துராமலிங்கம் இங்க அப்ப நாட்டு சீமானே தேடி நீங்க பாருங்க ஆப்ப நாட்டு சீமானை தேடி நீங்க பாருங்க ஐயா ஆண்டவனே வந்து நீங்க ஆசீர்வாதம் கேளுங்க ஆண்டவனிடம் நீங்க வந்து ஆசீர்வாதம் கேளுங்க ஐயோ, அக்டோபர் 30 ஐயா முகத்தை பாருங்க அக்டோபர் 30 ஐயா முகத்தை பாருங்க அப்ப நாடு சேர்ந்து வந்து ஆண்டவனை பாருங்க ஆப்ப நாடு சேர்ந்து வந்து தேவர் மகனை பாருங்க நாடு போற்று நல்லதங்கம் நன்மவனுக்கு வல்லதங்கம் போற்று நல்லவரே நாம் வணங்கு வல்லவர் இங்க மரவர் குல சீமானே மாணிக்கத்தை தேடுறோம் அந்த மரபர்களே சீமானின் மாணிக்கத்தை தேடுறோம் நாங்க 300
ஹலோ ஜெயமங்கலத்தைச் சேர்ந்த அழகுமலை தேவர் நினைவாக அக்கா மகேஸ்வரி அவர்களுக்கு 100 ரூபாய் அன்பளிப்பு வழங்கியுள்ளார்கள். அடுத்தபடியாக நமது ஊரைச் சேர்ந்த தம்பி நாகசாமி அவர்கள் ஐயா புகழை பாடியதற்காக மகேஸ்வரி அக்கா அவர்களுக்கு 100 ரூபாய் அன்பளிப்பு வழங்கியுள்ளார்கள். தெய்வீக திருமகன் தேவரையா புகழை பாடுவதற்கு அன்பளிப்பு வாறு வழங்கிய அன்பு உள்ளங்களுக்கு என் கலைக்குழு சார்பாக என் குடும்பத்தின் சார்பாக வணக்கம் வணக்கம் வணக்கம். பாட பாட பாட்டு வரும், பாட்டுக்கொரு ஈர வரும், பாட்டுக்கொரு ராக வரும், தேட தேட வார்த்தை வரும், நம்ம தேவர் மகள் புகழ் வரும். பாட பாட பாட்டு வரும், பாட்டுக்குள்ளே வீர வரும், தேட தேட வரும், தேவர் மகள். பாட பாட பாட்டு வரும், பாட பாட பாட்டு வரும், பாட 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 பாட்டுக்குள்ளே வீர வரும். முக்குளத்தில் வீரசிங்கம் முத்துராமலிங்க தங்கம், முக்குளத்தில் வீரசிங்கம் முத்துராமலிங்க தங்கம். முக்குளத்தில் வீரசிங்கம் எங்கள் முத்துராமலிங்க தங்கம், எக்குலமும் போற்றுகின்ற எங்கள் முத்துராமலிங்கம், எக்குலமும் போற்றுகின்ற எங்கள் முத்துராமலிங்கம். எக்குலமும் முக்குலமும் எக்குலமும் முக்குலமும் எக்குலமும் போற்றுகின்ற எங்கள் முத்துராமலிங்கம். பாட பாட பாட்டு வரும், பாட்டுக்குள்ளே வீர வரும். ஆப்பநாடு போற்றுகின்ற அந்த முத்துராமலிங்கம், ஆப்பநாடு போற்றுகின்ற அன்பு முத்துராமலிங்கம். ராமநாடு ஜில்லாவிலே கண்டெடுத்த வீரசிங்கம், ராமநாட்டு ஜில்லாவிலே கண்டெடுத்த எங்கள் தங்கம். ராமநாட்டு ஜில்லாவிலே கண்டெடுத்த வீரசிங்கம், நாட்டுக்காக உழைத்த மகள் நம்ம முத்துராமலிங்கம். நாட்டுக்காக உழைத்தமாம் நல்ல முத்துராமலிங்கம். அஞ்சாத சிங்கமம்மா அரும்பெரும் தலைவரம்மா, அஞ்சாத சிங்கமம்மா அரும்பெரும் தலைவரம்மா, எக்குலமும் முக்குலமும் போற்றுகின்ற ராமலிங்கம், எக்குலமும் போற்றுகின்ற எங்கள் முத்துராமலிங்கம். பாட 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 பாட்டு வரும், பாட்டுக்குள்ளே வீர வரும். தேட தேட வார்த்தை வரும், எங்கள் தேவரை போல் யாருக்கு வரும். ஹலோ தேவரையா புகழை பாடியதற்காக நமது கொண்டையங்கோட்டை மறவர் குல சங்க தலைவர் அத்தான் முனியாண்டி அவர்கள் சார்பாகவும் முன்னாள் பொறுப்பாளர் சமூகன் மச்சான் அவர்கள் சார்பாகவும் ஐயா புகழை பாடியதற்காக 100 ரூபாய் ஆளுக்கு 100 ரூபாய் அன்பளிப்பு வழங்கியுள்ளார்கள். தெய்வீக திருமகன் தேவரைய புகழை பாடுவதற்காக அன்பளிப்பு வாரி வழங்கிய அண்ணா அவர்களுக்கு கலைக்குழு சார்பாக குடும்பத்தின் சார்பாக வணக்கம் வணக்கம் வணக்கம். கங்கை கரை தோட்டம் கன்னி பெண்கள் கூட்டம், கண்ணன் நடுவினிலே ஓ கண்ணன் நடுவினிலே, கங்கை கரை தோட்டம் கன்னி பெண்கள் கூட்டம், கங்கை கரை தோட்டம் கன்னி பெண்கள் கூட்டம், அண்ணன் நடுவினிலே ஓ
காற்று பாடி வரும் பாட்டு அலையிளம் காற்று பாடி வரும் பாட்டு எதிரிலே அவன் குரலே எதிரிலே அவன் குரலே தோட்டம் கொண்டு கண்டவுடன் மாற்றம் கண்டு கண்ணமுடன் தோட்டம் கொண்டு கண்டவுடன் மாற்றம் கொண்டு கண்ணனுக்கு தந்த உள்ளம் இன்னொருவர் கொள்வதில்லை வந்த உள்ளம் கண்ணனுக்கு தந்த உள்ளம் இன்னொருவர் கொள்வதில்லை என்னை நினைத்தானோ தன்னை மறைந்தேனோ எதிலில் அவன் குரலே அவன் குரலே அன்று வந்த கண்ணன் இன்று வரை அன்று வந்த கண்ணன் இன்று வரவில்லை அவன் குரலே ஓ அவன் குரலே கண்ணன் நடுவினிலே ஓ கண்ணன் நடுவினிலே கணவரை எதிர்பார்க்கிறேன் நான் பிறந்தது ராமநாடு ராமநாடு அழகு ராமநாடு 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 அழகு நான் பிறந்தது ராமநாடு 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 மன்னர் பிறந்தாரு வல்ல நாடு எனது மன்னர் பிறந்தாரு வல்ல நாடு வல்ல நாடு வல்ல நாடு நீங்க பிறந்தது ராமநாடு 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 அம்மா நீங்க பிறந்தது ராமநாடு
கோட்டை நான் மரபர் குலம் கொண்டு வந்தேன் உன்னை சிறையெடுத்து நானும் கொண்டு வந்தேன் உன்னை சிறையெடுத்து பாஸ்கர சேதுபதி பெற்று வளர்த்திட்ட வந்தன செல்வி நான் வெள்ளையம்மா நான் பாஸ்கர சேதுபதி பெற்று வளர்த்திட்டேன் வந்தன செல்வி நான் வெள்ளையம்மா கிழக்கையில் கையா இலக்கரை எனக்கு கிழக்கையில் கையா கீழக்கரை மெருகையில் கையா குளக்கரை மல்லிகைப்பூ வெள்ளந்த மயிலிறவே. மல்லிகைப்பூவே கண்ணே வெள்ளையம்மா எனக்கு மல்லிகைப்பூ வெள்ளந்த மயிலிறவே. வெள்ளையம்மா மனதை குகந்திட்ட மாங்குயிலே மரபம் மனதை குகந்திட்ட மாங்குயிலே நாடு இழந்துமே நகர இழந்து நாயகர் நெஞ்சம் என்று நம்பி வந்தேன். சிங்கம் பிறந்தாரு வல்லநாடு, தங்கம் பிறந்தாரு ராமநாடு. பூமி இழந்துமே பொருளை இழந்தேன் புண்ணிய நெஞ்சம் என்று நம்பி வந்தேன். சேவல் போலுக்கு செல்ல வேணும். சேவல் பேணடி உந்தனுக்கு கண்ணே வெள்ளையம்மா சுவாமி வணக்கம். மங்களமாக வாழ்வாய் கண்ணே. தாங்கள் எதற்காக அழைத்தீர்கள் சுவாமி? எதற்காக அழைத்தேன் தெரியுமா? தெரிவிங்கள் மன்னா. குற்றாலம் சாலை குண்டுமுத்து நீராவி தட்சணாபூமி செம்மணல் மேட்டிலே ஓஹோ. என்னுடைய வளர்ப்பு தந்தை சுவாமி வீரபாண்டிய கட்டபொம்மன் பிறந்த தின விழா கொண்டாட்டத்திற்காக மன்னா, சேவல் போர் வைத்திருக்கிறார்கள் கண்ணே. அங்கு நான் சீக்கிரமாக செல்ல வேண்டும், அதற்காகத்தான் அழைத்தேன். அப்படி என்றால் அங்கே நானும் அந்த வீர விளையாட்டை பார்ப்பதற்காக நானும் தங்களோட கூட வருகிறேன் சுவாமி. கண்ணே மன்னா, சிற்றூர் ஜமீன்தார்கள் யாவரும் சேவல் போர் முனைக்கு வந்திருப்பார்கள். இந்த கொண்டையன் கோட்டை மரவர் குலத்திலே பிறந்த வெள்ளையத்தேவன் சுவாமி எப்பொழுது வருவான் வருவான் என்று அனைவரும் எதிர்பார்த்த வண்ணம் இருப்பார்கள். இன்று சேவல் போர் முனைக்கு ஆண்கள் மட்டுமே வந்திருப்பார்கள் கண்ணே. சுவாமி, இன்று நான் மட்டும் சென்று வருகிறேன். அப்படி என்றால் ஆண்கள் கூடும் இடத்திற்கு பெண்கள் வரக்கூடாது அல்லவா? ஆமா, அப்படி வந்துவிட்டால் நமது இருவரையும் நமது இனத்தார்கள் குலத்தார்கள் அனைவரும் இகழ்ச்சியமாக எண்ணுவார் அல்லவா? கண்டிப்பாக. நமக்கு இருவருக்கும் சக்கதேவி ஆலயத்தில் திருமணம் முடியும் போது மாட மாளிகை கூட கோபுரங்கள் அந்தப்புறம் நந்தவனம் அனைத்தும் சேகரித்து கொடுத்தார் அல்லவா? அந்த நந்தவனத்தை ஆடிப்பாடி அதற்கு பின்பு சென்று வாருங்கள் சுவாமி. அப்படியே இந்த நந்தவனம் பூஞ்சோலை சென்று ஆடிப்பாடி செல்லலாம் கண்ணே. அப்படி ஆகட்டும் சுவாமி. நந்தவனத்தை பார்த்தாயா? கண்ணே, பிள்ளையம்மா, இந்த அருமையான நந்தவனத்தை பார்த்தாயா? எப்பேற்பட்ட நந்தவனம்? எண்ணிரண்டு 16 வயது கண்ணே வெள்ளையம்மா, இவள் கண்ணு ரெண்டும் ஆடுதம்மா காதல் கொண்ட மனது. எண்ணிரண்டு 16 வயது இவள் கண்ணு ரெண்டும் ஆடுதம்மா காதல் கொண்ட மனது. எண்ணிரண்டு 16 வயது ஒன்றிரண்டு மலர் எடுத்து என் மீது தொடுத்தார். உன்னிரண்டு மலர் எடுத்து என் மீது தொடுத்தாள். முன்னிரண்டு மலர் எடுத்து என் மீது தொடுத்தாள். முக்கணியும் சர்க்கரையும் சேர்த்தெடுத்து கொடுத்தாள். முக்கணியும் சர்க்கரையும் சேர்த்தெடுத்து கொடுத்தாள். எண்ணிரண்டு 16 வயது இவள் கண்ணிரண்டும் ஆடுதம்மா காதல் கொண்ட மனது. எண்ணிரண்டு 16 வயது காலளந்த நடையிலையும் காதலையும் மணந்தாள். காலளந்த நடையிலையும் காதலையும் மறந்தாள். காலளந்த நடையிலையும் காதலையும் மறந்தாள். காளமகள் பெற்றமையில் இரவினிலே மலர்ந்தாள். காளமகள் பெற்றமையில் இரவினிலே மலர்ந்தாள். எண்ணிரண்டு 16 வயது
அவ கண்ணிரண்டும் ஆடுதம்மா காதல் கொண்ட மனது என் 16 வயது சுற்றி 4 சுவர்களுக்குள் தூக்கமின்றி சுத்தி 4 சுவர்களுக்குள் தூக்கமின்றி கிடந்தோ சுற்றி 4 சுவர்களுக்குள் தூக்கமின்றி இருந்தோம் சிறு துன்பம் போன்ற இன்பத்திலே இருவருமே நடந்தோம் துன்பம் போன்ற இதயத்திலே இருவருமே நடந்தோம் எண்ணிரண்டு 16 வயது இவள் கண்ணு ரெண்டும் ஆடுதம்மா காதல் கொண்ட மனது என் 16 வயது நந்தவனம் அழகாக இருந்து சுவாமி இருக்கிறது காதல் வெயின் நிலா கை சொல்லு பூங்காற்றி நீ சொல்லு பூங்காற்றி காதல் வெயின் நிலா கையில் சேருமா சொல்லு பூங்காற்றி பதில் சொல்லு பூங்காற்றி இமையாக நானும் இருப்பேன் இமைக்காக காத்து ரசிப்பேன் இமையாக நானும் இருப்பேன் இமைக்காக காத்து ரசிப்பேன் பல ஜென்மம் நான் எடுப்பேன் உனக்காக காத்திருப்பேன் காதல் வெண்ணிலா கையில் சேருமா சொல்லு பூங்காற்றே நீ சொல்லு பூங்காற்றே வானத்தின் நிலவாய் நீ இருந்தால் உனக்கு பதிலா சேர்ந்திடுவேன் தீபத்தை போலே நீ இருந்தால் உனக்கு பதிலாய் உருகிடுவேன் வானத்தின் நிலவாய் நீ இருந்தால் உனக்கு பதிலா உருகிடுவேன் தீபத்தை போலே நீ இருந்தால் உனக்கு பதிலாய் உருகிடுவேன் கவிதையை போல் உன்னை எழுதிடுவேன் உயிருக்கு இன்று சொல்லெடுத்தேன் கவிதையை போல் உன்னை எழுதிடுவேன் உயிருக்கு இன்று சொல்லெடுப்பேன் சொல்லு பூங்காற்றி நீ சொல்லு பூங்காற்றே காதல் வெயில் நிலா கையில் சேருமா சொல்லு பூங்காற்றி நீ சொல்லு பூங்காற்றி ஓவியம் போல் உன்னை வரைந்திடுவேன் உதிரும் என்று நிறம் எடுப்பேன் கவிதையை போல் உன்னை வரைந்திடவே இமைகள் என்னும் குழி எடுப்பேன் சிலை என உன்னை செதுக்கிடுவேன் இமைகள் என்றும் முடிவெடுத்தேன் சிலை என உன்னை செதுக்கிடுவேன் சிலை என உன்னை செதுக்கிடுவேன் இமைகள் என்னும் முடிவெடுத்தேன் ஊர்வலம் போக நீ இருந்தா பூவுக்கு பதிலால் உருகிடுவேன் ஊர்வலம் போக நீ இருந்தால் பூவுக்கு பதிலால் உருகிடுவேன் சொல்லு பூங்காற்றி நீ சொல்லு பூங்காற்றே காதல் வெயில் நிலா கையில் சேருமா சொல்லு பூங்காற்றி பதில் சொல்லு பூங்காற்றி பதில் சொல்லு பூங்காற்றி அழகாக இருந்தது சீக்கிரமாக நான் சேவல் போர்முனைக்கு செல்ல வேண்டுமாகையால் சேவலை எடுத்து வாடி. எனது வெள்ளை சேவலு எடுத்து ஓடு வெள்ளையம்மா, கண்ணனை வெள்ளை சேவலை எடுத்து வாடி. எடுத்து ஓடி வெள்ளையம்மா, வெள்ளையம்மா வீரனும் சண்டைக்கு பயணம் வைத்தேன் நானும் வீரனும் சண்டைக்கு பயணம் வைத்தேன் வெள்ளை சேவலை எடுத்து வாரேன் வீரரும் போருக்கு
கருக்கேளில் சோலை கருங்குயில் ஏன் வாடுது மாலை கருக்கேளில் சோலை கருங்குயில் ஏன் பாடுது சோடிக்குயில் ஒன்று பாடி பறந்த நான் தேடுது கண்ணுக்குள்ளே நெஞ்சுக்குள்ளே போ போ கண்ணுக்குள்ளே நெஞ்சுக்குள்ளே போ போ ஜீவனி மாலை கருக்கேளில் சோலை கருங்குயில் ஏன் பாடுது அது கண்ணிலே சுகம் தேடுது வெண்ணிலா முகம் பாடுது அது கண்ணிலே சுகம் தேடுது கண்ணமயிலும் வானவில்லும் பெண்ணுருவில் வந்து ஆடுது வெண்ணிலா முகம் பாடுது அது கண்ணிலே சுகம் தேடுது ராசாத்தி உன்னே காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது பொழுதாகி போச்சு வயசாகி ஆச்சு அங்கே உன்னே தேடுது ராசாத்தி உன்னே காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது கடலை கால்களை கடலை கால்களை முத்தமிடும் புதுக்களே சத்தமில்லாத முத்தங்களை கற்றுத்தந்தால் இந்த கண்ணியலை கடலை கால்களை முத்தமிடும் புதுக்களை ஒரு கூட்டு கிளியாக ஒரு தொப்பு குயிலாக பாடு பண்பாடு இறைதேட பறந்தாளே திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு என்னென்ன தேவைகள் அண்ணனை கேளுங்கள் என்னென்ன தேவைகள் அண்ணனை கேளுங்கள் ஒரு குட்டி கிளியாக ஒரு தொப்பு குயிலாக பாடு பண்பாடு ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ உன் பேரு சொல்லும் ரோசாப்பூ ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ உன் பேரு சொல்லும் ரோசாப்பூ காற்றில் ஆடும் தனியாக என் பாட்டு மட்டும் துணையாக லாலா 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 சேவல் போருக்கு சென்றனதா இன்னும் வரக்கானே என்ன செய்வேன் எப்ப வருவாரோ வருவார் என்று எதிர்பார்த்திருக்கின்றேன் வெள்ளையம்மா இவளே செவளு தோற்றதினோ வெள்ளையத்தேவன் முகம் பார்த்தமடி வெள்ளையத்தேவன் முகம் பார்த்தமடி வெள்ளை சேவலும் தோற்றதினால் பிறகுறையாளமா உங்களுக்கு எனது போரு சேவலும் தோற்றதினோ போர்க்கள சிங்க முகம் பார்த்தமடி போர்க்கள சிங்க முகம் பார்த்தமடி 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 கண்ணே வெள்ளையம்மா மன்னா நான் சேவல் போர்முனைக்கு சென்ற இடத்தில் சுவாமி எனது வெள்ளை சேவல் தோற்றுவிட்டது கண்ணே மன்னா நீ கொடுத்த கருப்பு சேவல் ஜெயமடைந்தது சுவாமி யார் கொடுத்த சேவலா இருந்தாலும் ஒன்றுதானே சுவாமி அதை பற்றி நானும் கவலைப்படவில்லை கண்ணே வெற்றியின் தோல்வி வீரருக்கு அழகு சுவாமி அதை பற்றி நானும் கவலைப்படவில்லை கொண்டையங்கொட்ட மரவர் குலத்தில் பிறந்து எதற்கு அஞ்ச வேண்டும் யாருக்கு அஞ்ச வேண்டும் யாம் இருக்க பயமேன் சுவாமி கண்ணே. அப்படியே தெரிவிங்கள் ம். எனது வெள்ளை சேவல் தோற்றுவிட்டதால் எனக்கு என்றைக்கும் இல்லாத நித்திரையும் சுவாமி ஆகாத சகுனங்களும் தென்படுகிறது கண்ணே தெரிவிங்கள் ஆகையா அப்படியே தெரிவிங்கள் சுவாமி எனக்கு ஒரு நாளும் இல்லாத நித்திரையும் ஒரு நாள் விரியாத நித்திரையோ
தென்னங்கிளி ஒன்று நட்டி வைப்பேன். பந்தனை மெத்தைகளும் அலங்கரித்து அலங்கரித்து வெள்ளையம்மா கண்மணியே பக்கத்தில் பயணி வெள்ளையம்மா வஞ்சனை மெத்தைகள் அலங்கரித்து ஆருயிரே மன்னவரே பக்கத்தில் நிற்கின்றேன் எந்த மன்னா. காலுக்கு கண்டர கோடாளி வெள்ளையம்மா வெள்ளையம்மா கைக்கு நீ சதுவா கொண்டு வாடி நாளுக்கும் கண்டாரு கோடலியோ கட்டழகையாலும் கொண்டு வாரே. எனக்கு சப்ரமஞ்சள் கட்டில் கொண்டு வந்து கண்மணியே கண்மணியே எனக்கு சப்ரமஞ்சள் கட்டில் கொண்டு வந்து சமத்த நித்திரை நான் செய்ய வேணும் சப்பிர மஞ்சள் கட்டி அலங்கரித்து அலங்கரித்து ஆருயிரே ஆருயிரே கட்டத்தில் வைக்கின்றேன் எந்த மன்னா. நான் நித்திரை செய்ய பொழுது என் பக்கமாக இருந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அப்படி அமருங்கள் சுவாமி. வாராதிருப்பாரோ வாராதிருப்பாளோ என் வண்ண மலர் கண்ணியவள் சேரா இருப்பாரோ சித்திர பூ பாவை தன்னை. வாராதிருப்பாளோ வண்ணமலர் கண்ணனவன் சீராதிருப்பாளோ சித்திரப்பூ பாவை தண்ணி. வாராதிருப்பாளோ நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா. பழக தெரிந்த உயிரே உனக்கு விலக தெரியாதா. உயிரே விலக தெரியாதா. மயங்க தெரிந்த கண்ணே உனக்கு உறங்க தெரியாதா. படிக்க தெரிந்த மனமே உனக்கு விலக தெரியாதா. உயிரே என்னை புரியாதா. நினைக்க தெரிந்த மனைவி உனக்கு மறக்க தெரியாதா. பக்கத்தில் பழம் இருந்து பாலோடும் தேன் இருக்கே. உள்ளமெல்லாம் தனிமையிலே உட்கார்ந்த மன்னனுங்கே உட்கார்ந்த மன்னனுங்கே. வாராதிருப்பாளோ வண்ணமலர் கண்ணனவன் சேராதிருப்பாளோ தென்னவனா மன்னவனி. இல்ல மனம் உள்ள மச்சா இடையூரையே கிரையே. வெள்ள மனம் உள்ள மச்சா இடையூரையே கிரையே. பக்கத்திலே நீ இருந்தா சொர்க்கத்திலே நான் இருப்பேன். கரை சேரும் காலம் வரும். வெள்ள மனம் முள்ளுத்தச்சா இடையூரையே கிரையே. இடையூரையே கிரையே. இடையூரையே கிரையே. மண்ணாங்கட்டியை கையிலெடுத்து மன்னவர் மேலே நான் போட போறேன். மண்ணாங்கட்டி எடுத்து மன்னவ
மண்ணாங்கட்டிய கையில் எடுத்து மன்னவரனை போட போறேன் மண்ணாங்கட்டிய கையில் எடுத்து மன்னவரனை போட போறேன் எதற்காக நித்திரையை கெடுக்க வேண்டும்? மன்னா, என்னவென்று தெரியவில்லை. சுந்தரலிங்க வந்து ஒரு கடிதம் கொடுத்து விட்டு போயிருக்கான் சுவாமி. என்ன? சுந்தரலிங்க வந்து நமது வளப்பு மகன் சுந்தரலிங்க வந்து ஒரு கடிதம் கொடுத்து விட்டு போயிருக்கிறான். கண்ணை வெள்ளையப்பா, அதை அப்படியே பார்த்துக் கொள்ளுங்கள். நமது பாஞ்சாலம் குறிச்சியை சுற்றிலும் 1000 பட்டாளங்கள் சூழ்ந்திருக்கிறதாம் கண்ணே. ஆமா. அன்னவனோடு பார்புரிய இந்த பாதர்வள்ளை வரும்படி கடிதம் வந்திருக்கிறது சுவாமி. நான் அந்த காலந்துரையோடு சண்டைக்கு செல்வதால் சாவதும் பிழைப்பதும் எனக்கே தெரியாது கண்ணே. அதற்கு என்ன செய்ய வேண்டும்? எனக்கு கொல்லி வைக்க பிள்ளை இல்லாத காரணத்தால் உயிருடன் கொல்லி வைத்து குடமுடைத்து சகல ஈமக்காரியங்களையும் பார்த்து சீக்கிரமாக அனுப்ப வேண்டும். அப்படியே உயிரோடு கருமாதே செய்வாயடே. எனக்கு உயிரோடு கருமாதே செய்வாயடே. செய்வாயம்மா பெண்ணையம்மாள் ஊக்கமிறக்கு மணி சண்டையிலே, ஊக்கமிறக்கு மணி சண்டையிலே. உயிரோடு கருமாதி செய்யலாமா செய்யலாமா எந்த மன்னா உத்தமரே எந்த மன்னவரே சுவாமி உத்தமரே எந்த மன்னவரே கண்ணை நான் பேர் போக வெள்ளையம்மா பேரு சொல்ல ஒரு பிள்ளையில்லை, பேரு சொல்ல ஒரு பிள்ளையில்லை. பேர் போக வாழ்ந்தீரி எந்த மன்னா ஆறுயிரி மன்னவரே எந்த மன்னா எந்த மன்னா நீங்கள் பேர் போக வாழ்ந்தீரி மன்னவரே பேரு சொல்ல ஒரு பிள்ளை இல்லை நமக்கு பேரு சொல்ல ஒரு மைந்தன் இல்லை. இந்த கொண்டையன் கோட்டை கொண்டையே கோட்டையிலே மரவனுக்கு இந்த கொண்டையன் கோட்டை கொல்லி வைக்க ஒரு பிள்ளை இல்லை, கொல்லி வைக்க ஒரு பிள்ளை இல்லை. காசிக்கு போனமே 2 பேரும் சுவாமி. கண்ணே, நம்ம காசிக்கு போனமே 2 பேரும் நமக்கு கண்மணி ஒருவன் தான் பிறக்கவில்லை, நமக்கு பாலகன் ஒருவன் தான் பிறக்கவில்லை. கம்மா நல்லெடுத்து கண்ணே, எனக்கு ஆரை குழை கம்மா நல்லெடுத்து அன்புடன் வாய்க்கரிசி கொண்டு வாடி, அன்புடன் வாய்க்கரிசி கொண்டு வாடி. ஆர குளங்கம்மாய் நெல்லெடுத்து நெல்லெடுத்து சுவாமி அன்புடன் வாய்க்கரிசி கொண்டு வாரேன் சுவாமி அன்புடன் வாய்க்கரிசி கொண்டு வாரேன். சீக்கிரமாக உனது அக்கா தங்கை 6 பேரையும் அழைத்து உள்ளூர் குடிமகனை அழைத்து வாருங்கள். சீக்கிரமாக வாருங்கள் 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 அக்கமாரே வாருங்கள் வாருங்கள் அக்கா மாறி வல்லவர் கருமாதி செய்வதற்கு எனது கூட பிறவாத அக்கா மாறி அழைத்து வர சொன்னார் எந்த மன்னா ஆருயிரே அசை அடியன் மாறி பெண்டுகளா அடி உம்மாறி பொண்டுகளா இளவாளை தண்டுகளா
கொடியங்கலக்காரங்க எல்லாம் அப்படித்தான் செய்வாங்க இவருக்கு. அடி லூஸ் முண்டை நான் குடிக்கல அடி முண்டை லூஸ் முண்டை வீரங்கள் அடி முண்டை வீரங்களை இந்த அளவண்ட கலக்கார தூய்மையை குடிக்கலும் வெட்டுப்பு கலக்கார தூய்மையை குடிக்கலும் மோசமானவங்க. என் மாறி பெண்டுகளா அடியிலவாணி தண்டுகளா அடி மாறி ஒம்மாறி பொண்டுகளும் இளவாள தண்டுகளும் நறுக்கு பவனங்களா நவரத்தின மாலைகளும் நறுக்கு பவனங்களா நறுக்கணும் அடி நவரத்தின மாலைகளா இன்னைக்கு புடிச்சாலும் புடிக்கலண்டி வெட்டுமங்கள அனைவரையும் புடிக்கலண்டி போய் புடி ஒரு ஆளா அத கோபம் அந்த மின்னு கொல்ல போனதில்லை இந்த சேலையை ஊற்றிட்டு போறியே 25 வருஷம் ஆச்சு. இந்த சேலையை துவச்சு பொட்டணமா கிட்டி வச்சிருக்கேன் முண்டை. வீணியங்களக்காரியே என்ன பேசுத? அது இந்த சேலை எங்கன்னு எடுத்தா தெரியுமா? போட்டு மோத்திரத்தை வாயில ஊத்திருவேன். சொல்றது கேள்வி. இந்த சேலை எங்கன்னு கிடந்து எடுத்தா தரவா? சொல்லுங்க. கொடை உடைக்கிற இடத்துல கிடந்தது எடுத்து சாராயம் குடிக்க மாட்டேன் சந்தேகம் படுக்க மாட்டேன் சாராயம் குடிக்க மாட்டோம் சண்டை எதுவும் போட மாட்டோம் சாராயம் குடிக்க மாட்டேன் சந்தேகம் படுக்க மாட்டேன் என்னை விட்டு ஒரு பொழுது என்னை விட்டு ஒரு பொழுது அடி நீ வாழ்ந்த சாமி தாண்டி நல்லவரு அந்த மசுரை என்னைக்காச்சும் தேங்காய் எண்ணெய் போட்டு சுத்தப்படுத்தி வச்சிருக்கியா? போய் அந்த பேக்கில் வச்சிடுறது 25 நாள் சென்று நாடாக இருந்தாலும். ஆனால் அந்த சண்முகராசாவும் இந்த செய்யாம்போல ராமதாசு பாக்கியநாத் வந்தனைக்கு என் பாடு பெரிய பாடு என்ன பூரா மச்சிட்டு பாருயா. மைக்க பொத்தாத விசிலையும் வர முடியல லூஸ் முண்டை. மைக்க பொத்தாத அடி சக்காலத்துக்கு வாங்கடி. நான் அதுக்கு மேலே இருக்க முடியாது. சோளச்சோறு வேணாம் மாமி கம்மஞ்சோறு வேணாம் மாமி சோளச்சோறு பொங்கட்டுமா கம்மஞ்சோறு பொங்கட்டுமா சொல்லுங்க மருமகனே என் மம்புதனி சொல்லுங்க மருமகனே. அடி ஓவரா சோளச்சோறு வேணாம் மாமி பொங்கச்சோறு வேணாம் மாமி. நீங்க வந்து காமி மாமி எதையாவது காமிக்க சொல்லி தெரியுவேன். ஈச்சப்பாய விரிக்கட்டுமா ஓலப்பாய விரிக்கட்டுமா ஈச்சப்பாய விரிக்கட்டுமா ஓலப்பாய விரிக்கட்டுமா சொல்லுங்க மருமகனே என் மம்முதனி சொல்லுங்க மருமகனே. ஈச்சப்பாயி வேணாம் மாமி வேணாம் மாமி. வேற ஈச்சம்பாய் வேணா ஓலப்பாய் வேணா உள்பாவடைய கொடுக்குற உள்பாவடையா விளக்கமாறு பிஞ்சு போகும். நீ தான் உறுத்தே மாட்டியே. மண்ட குழம்பு வைக்கட்டுமா ராமதாசு ஏ செய்யா மங்களம் மண்ட குழம்பு உனக்கு மண்ட 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 குழம்பு
புளிக்குழம்பு சங்கு குழம்பு தான் கொண்டா. மண்ட குழம்பு வைக்கட்டுமா புளி குழம்பு வைக்கட்டுமா சொல்லுங்க மருமகனே என் மம்முதனி சொல்லுங்க மருமகனே ஒத்தாரு வைந்தாரே ஒரு ஒன்றை பத்தாரே வாடி நம்ம வட பக்கம் போவோம். அடிபத்தூர் வைந்தாரே ஒரு பதக்கஞ்சங்கிலி தாரே வாடி நம்ம வாடி வாடிப்பட்டி சந்தையிலே வாங்கி வந்து ரவுக்கையடி தேடி நான் வந்திருப்பேன் தேன் கோயிலே பார்த்துக்கடி காதோரம் கொண்டக்காரி கத்தரிப்பு சேனக்காரி காதோரம் கொண்டக்காரி கத்தரிப்பு சேனக்காரி கையளப்பில் கட்டிக்காரி கையளப்பில் கட்டிக்காரி யாரு ஏன் ஒரு நோக்கமாக உட்காந்துருக்க அந்த மாதிரி ஓடிடுச்சு ராமதாஸ் மாமா சொல்லுடி. நல்லா இருக்கீல உனக்காண்டியா சரி நீ வந்துட்ட போடு மாமா கட்ட புள்ள குட்ட பிள்ளை கருகு மணி போட்ட பிள்ளை கண்ணங்குழி வீழ்ந்த கண்ணம்மா காவியம்மா வந்திருக்கு நிலம்மா தை தத்தக்கு 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 தத்தா கட்ட வண்டி கலையாடி கலண்ட வண்டி நாளும் தெரிஞ்ச வண்டி அறிஞ்ச வண்டி ஓட்டுற வண்டி உன்னை ஒப்பிடலாமா மாட்டிக்கிட்டான் அடிராம ஓட்ட வண்டி ஒப்பிடலாமா மாட்டிக்கிட்டான் ராமடிராமா கட்ட வண்டி காப்பாத்த வந்த வண்டி அவன் கால் ஒடிஞ்சும் திருந்துறான் இல்லையே. காலை ஒடிச்சு திருந்தலை மாமா நாங்கள் அக்கா தங்கச்சி மொத்தம் 6 பேர் 6 பேர் ஒரே ஈத்துல பிறந்தோம் 6 பேரும் பிரிஞ்சிடக்கூடாதுன்னு ஒரே ஒரு புருஷனுக்கு நாங்கள் வாக்கப்பட்டோம். நீங்கெல்லாம் வாக்குப்பட்ட வரைக்கும் நல்லதுதான். ஆமா. நல்லா அழகா இருக்கீங்க. இந்த செம்மனஞ்சி மாரிமுத்தை எப்படி கட்டினார் பாதிரவில்லை அம்மாசி இருட்டில் எங்கிட்ட தூக்க வரிச்சல நம்மளால லைன் பட்டாப்புல வேற ஒன்றும் கிடையாது. அவதான் மூத்தவளா? அவதான் எல்லாத்துக்கும் மூத்தவன். அப்படியா? எங்க ஆத்தா மாதிரி. அவதான் மூத்தவங்கிறதுனால மூத்திர வாடை அடிக்குது. அவ துணிமணியை மோந்து வைக்காத என் நாத்தம் எடுத்து போயிடும். நாங்கள் 6 பேரும் பிரிஞ்சிடக்கூடாதுன்னு வாக்கப்பட்டு என்ன பிரயோசனம்? இப்போ ராமநாட்டில் இருந்து ஒரு ராசா மக வந்திருக்கா சக்காலத்தி. அவ எங்களை எல்லாத்தையும் கூப்பிட்டு விட்டு அழைப்பு விடுத்திருக்கா. நாங்கள் எல்லாரும் ஒன்றா இழுக்கணுமா? நாங்கள் அப்பெல்லாம் கூட்டு சேர்க்க மாட்டோம். 7ஆவதா ஒரு சக்காலத்தையை விடுவோமா? ஒன்று அவன் மண்டமைத்தை அறுக்கணும், இல்லை மண்டமைத்தை விட்டுவிட்டு எதனாலும் அறுக்கணும். எங்க புருஷனை ஏறி கிடுத்துற. ஏ அக்கா, அடியே மூத்தவளே, அடியே என்னடி ரேசு மாடு மாதிரி வர்ற? போதமா போத அப்புறம் ஆஸ்பத்திரியில் பெட்டில் சேர்த்துருவாங்க. எங்க தள்ளி அடி முண்டை, உனக்குலாம் பேத்திக்கு பேத்தி பிள்ளை வேணும் உனக்கு. ஏய் இந்தடி அக்கா, நம்ம இங்க நமக்கெல்லாம் மூத்த ஒருத்தர் இருக்கால்ல, அவன் ராமநாட்டு சக்கலத்தி. அவன் நம்ம எல்லாம் ஒன்றா கூப்பிட்டு விட்டுருக்கலாமடி. இன்னைக்கு வரட்டும். அவட யாரும் பேசக்கூடாது. ஒன்றை விட்டு ஒன்று அறுக்கணும். சரி அடி வாங்கடி வரட்டும். அடிக்கடி மேக குந்தளுக்கு ஆள் கொலுசு சத்தத்தில்
வடிவான வடிவழகி வான்குயில் போல் சத்தத்துக்கும் உங்களை பார்க்க பகட்டுதம்மா கிழவனரியிலே பரிசம் போட சொல்லுதம்மா என் கிளிமூக்கு மாம்பழமே அடிக்கிளி மூக்கு மாம்பழமே கிழவனரி பலாப்பழமே. அக்கா உங்கள் அனைவருக்கு வணக்கம். உங்களை பார்க்கும்போது எப்படியெல்லாம் இருக்கிறது தெரியுமா? சொல்லு சொல்லு. காட்டு ரோசா இங்க வாசம் உள்ள காட்டு ரோசா, காட்டு ரோசா, காட்டு ரோசா, வாசமுள்ள காட்டு ரோசா, காட்டு ரோசா, காட்டு ரோசா, காட்டு ரோசா, இங்க காட்டு ரோசா, இங்க காட்டு ரோசா, இங்க காட்டு ரோசா, காட்டு ரோசா, காட்டு ரோசா, இங்க வாசம் உள்ள காட்டு ரோசா. தந்தானே தான் பாட்டு பாடி நம்ம தாளத்தோட ஆட்டம் பாடி, நம்ம தாளத்தோட ஆட்டம் பாடி. அடி தந்தானத்தான் பாட்டு பாடி சீவிச்சிக்கடுத்து சிங்கார பொட்டு வச்சு, சிவிச்சிக்கடுத்து சிங்கார பொட்டு வச்சு, சிக்கடுத்து சிங்கார பொட்டு வச்சு, சிக்கடுத்து சிங்கார பொட்டு வச்சு, சிவி 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 குதிச்சு 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 ஆடி வர வளவத உம்மலோட்டம் போட வர பறந்து பறந்து ஆடி வர வளவத உம்மலமா சுத்தி வர அவங்க குதிச்சு 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 ஆடி வர வளவத உம்மலோட்டம் போட வர பறந்து பறந்து ஆடி வர அத்தா பம்பரமா சுத்தி வர அவ பம்பரமா சுத்தி வர அவ பம்பரமா சுத்தி. அக்கா உங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆத்தாடி ஆலமரம் பட்டு போய் அரச மரம் பூத்த கதையா வந்துட்டு அடிய நொக்காண்டு. அக்கா ஒழுக்க உயர்வும் இருக்கும் தனத்துல தான் இருக்கணும். என்ன உங்கள் நொக்கா? அனைவருக்கும் வணக்கம். என்னடி நொக்கா? எங்க புருஷனை வளைச்சு போட்டோம்லாம நொக்கா கொம்பிட்டு கிழிச்சுவாங்க. ஆறு புருஷன் ஏண்டி சக்கரத்தி புருஷன் கிடைக்கலன்னா போஸ்ட் மரத்தை கட்டிட்டு உரசுடி. யாருக்கு? என் புருஷனை கரைச்சு பாருடி. சொந்த தாலி என் புருஷன் கிட்ட தாலி என் கழுத்துல இருக்கு. ஓடி வந்த சக்காலத்துக்கு இவ்வளவு பவுசாரி. அவத்தனை கட்டி காலம் இங்க பாரு மாட்டு வட மாட்டோம். அங்க மூஞ்சிய பாருங்க, மலை குரங்கு மாதிரி. எங்களுக்கு என்ன அழகு இல்லைன்னு அவ சீ தொடாதீங்க முதல்ல. சீ தொடாதீங்க. ஆறு புளிச்ச இந்த தாலி கட்டப்ப இருந்த புளிச்ச இவன் ஓடி அந்த சக்கரத்துக்கு என்ன மவுசு எங்க கிட்ட என்ன இல்ல. ராமநாதர் ராஜா மக. ஆமா ராமநாத போல லோசா மக. லோசா மக என்ன இதுக்கு ஓடியாரா? எதுக்கு? முறைப்படி 6 பேர் இருக்காமே. ஆமா. இதுல வேற வந்துட்டு என்னாடி சண்டை நொன்னாடி சண்டை இப்படியே பண்ணிக்கிறதையும் வச்சுக்கோங்க. நாங்க பொம்பளைய சும்மா இருக்க மாட்டோம். உங்க மானத்தை காத்துல அவுத்து போட்டு பறக்க விடுவோம். அவுத்து போட்டு அப்படியே வேதனையில வெந்து வைக்கிறோம். வார அடி வாங்கி போய் கிடக்கு. இந்த அவுத்து விட்ட கடமாறு மாதிரி தெரியக்கூடாது. ஆமா எங்களை பார்த்தா உங்களுக்கு அவுத்து விட்ட மாடு மாதிரி தெரியும். இருக்கடி. அவன் வந்து இடிக்குது. இவன் அப்படியே ஏய், ஒரு பாஞ்சாலங்குறிச்சியுடைய பட தளபதியோட பொண்டாட்டி நீங்க. பட தளபதி. ஆமா, நீங்க பட தளபதி வம்புருங்க. தொடக்கே தளபதி இல்ல, இவர் படைக்கு தளபதி. யாரடி சொல்ற? இரு, யார சொல்றாங்க? ஒண்ணுக்கு அவர் வாயில இரு. இங்க பாரு, ஒரு வெள்ளையத்தவன் பொண்டாட்டி மாதிரி நடந்துக்கிறன. உன்னையெல்லாம் வெள்ளையத்தவன் பொண்டாட்டின்னு சொல்லலாமா? ஏன் எங்களை உங்களுக்கு பிடிக்கலையா சொல்லுங்க. ஏண்டி இந்த மாதிரி லூசு ரோட்டு கட்டில தெரியும். அந்த கலகார இரு, அந்த கலகாரரை வச்சிருக்கேன். இந்த அளவுன்னு கலக்கார் தானே, வல்ல நாட்டுக்கார அளவுன்னு
எங்க அண்ணன் காலம் என்ன இரு பொறு. உங்களுக்கு என்ன செய்யணும் சொல்லுங்க. என்ன செய்யணும்? இத்தனை நாள் கழிச்சு இப்ப வந்திருக்கீல. சரி, எங்கள் மேல உங்களுக்கு ஆசை வசமே இல்லையா? ஆசை இல்லாம வந்திருக்கேன். ஆசைலன்னு வாயில தான் சொல்றீங்க. ஏதாவது சந்தோஷப்படுத்துற மாதிரி மனசு விட்டு பேசுறா தானே நிம்மதியா. என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? நீங்க பார்த்து என்ன செஞ்சாலும் சரித்த, சரி, என்னைய செஞ்சாலும் சரித்த. இப்படியெல்லாம் பேசக்கூடாதுல்ல. ஏன் மாமா? 6 மாச காலமா உன்னை நான் பார்க்க. ஆமா, இங்க 6 மாசம் தவிர்த்தா தான் நான் 6 மாசமா இருந்திருப்பேன். 6 மாசத்துக்குள்ளே குழந்தை வர வயக்காடு தரிசா கிடக்குது. இவன் வயக்காடு குழு குழுண்டா. அடியே மூத்தவ சின்னவளே, உன்னை அப்படியே பார்க்கவே கொனட்டா. உன்னை பார்க்கும்போது எப்படி இருக்கு தெரியுமா? ஏண்டி கள்ளி அப்படியே அத்தி பழம் சிவப்பா, எங்க அத்த மக சிவப்பா, ஒரு வெள்ளக்கார பொண்ணு இந்தியா வந்தாலும் பொண்ணை கண்டு தேகப்பா. அத்திப்பழம் சிவப்பா, இந்த அத்தமாவ சிவப்பா, இந்த வெள்ளக்கார பொண்ணு இந்தியா வந்தாலும் என்ன கண்டு சிரிப்பா. ஜீவன் கொண்ட வெண்ணிலவே வெண்ணிலவே மண்ணில் வந்த பெண்ணிலவே, பெண்ணிலவே பெண்ணிலவே எப்போது வராது அப்போது நான் கண்ட அத்திப்பழம் சிவப்பா, இந்த அத்தமாவ சிவப்பா, இந்த வெள்ளக்கார பொண்ணு இந்தியா வந்தாலும் என்ன கண்டு சிரிப்பா. சாமத்தில் இருக்கு சங்கதி. அத்திப்பழம் சிவப்பா, இந்த அத்தமாவ சிவப்பா, இந்த வெள்ளக்கார பொண்ணு இந்தியா வந்தாலும் என்ன கண்டு சிரிப்பா. ஒரு வெள்ளக்கார பொண்ணு இந்தியா வந்தாலும் பொண்ணை கண்டு தேகப்பா. மாமா மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படிலாம் நீங்க முன்னாடியே செஞ்சிருந்தீங்கன்னா நான் கம்பெனி கொடுத்துருப்பேன். சரி, குடிமகனை அழைச்சு உங்களை செய்யணும்ல. ஏய் குடிமகனே, எதுவுமே இல்ல, வழி இல்ல. என்னடா வார்த்தை தடிக்குது? மசத்துல கூட யாரு மதத்தை திணிச்சா? என்ன
மீசி மட்டும் வச்சிருந்தாரு வச்சுங்க ஓ. அதுக்கு பேர் இந்து மதம்னு சொல்லுவாங்க. சரி. மீசி இல்லாம கீழே தொங்குச்சுன்னு வச்சுங்க எதுடா? தாடி. ஓ. இஸ்லாமிய மதம்னு சொல்லுவாங்க. மண்டைக்கு மேல கொண்ட ஓடுனாங்க வச்சுங்க சீக்கிய மதம்னு சொல்லுவாங்க. ஓ. முடியே இல்லாம மொழு கட்டில கிடந்து வச்சுங்க அப்படியே பார்த்தது போல. புத்த மதம்னு சொல்லுவாங்க ஆத்தா. ஓ. அதனால இந்த மசத்துல கூட மதத்தை வைத்து மனுஷனுக்கு மனிதன் என்னப்பா கும்பிடுங்க காத்தா. நல்லா இருப்பா. சின்னாத்தா உங்களுக்கு கும்பிடுங்க காத்தா. டேய் கும்பிடுதா? வழிவா சொல்லுங்க. என்ன அவளை பார்த்து நல்லா கும்பிடுதுங்கிற? வழிவா சொல்லுங்க காத்தா. பணிவா சொன்னு ரொம்ப குனியாத. சரி காத்தா. ஆத்தா என்னப்பா? வந்து சொல்லுங்க காத்தா. நம்ம அப்பச்சி வெள்ளைக்காரன் கூட போருக்கு போறாருப்பா. அப்படிங்களா ஆத்தா? அவருக்கு செய்ய வேண்டிய முறையை நீ சரியா செய்யணும். 7 வருஷமே குழந்தை இல்லாத காரணத்தால் குழந்தை இருந்தா ஒரு பிரச்சனை இருந்திருக்காது. பிள்ளைக்கு பிள்ளைய நெச்சா வச்சிருக்கீங்க. உன்னை வச்சிருந்து என்ன புண்ணியம்? இல்ல காத்தா பிள்ளைக்கு பிள்ளைய வளர்த்துக்கிட்டு வர்றீங்க. ஆமாப்பா. ஏன் காத்தா? என்னப்பா? 7 வருஷத்துக்குமே பிள்ளை இல்ல. எங்க 7 பேத்துக்குமே குழந்தை இல்லப்பா. அட கடவுளே. தாயே மாரியம்மா, காளியம்மா, ஆமா. பத்திரகாளி, முருகப்பெருமானே. தாயே உங்களுக்கு கூட வீடு இருக்கும் இல்லையா? ஆமா. ஏத்தா 7 வருஷத்துக்குமே பிள்ளை இல்ல. 7 பேத்துக்குமே பிள்ளை இல்லப்பா. உங்களுக்கு இல்லைங்களா தா? எனக்கு என்ன செப்புல செஞ்சு வச்சிருக்காங்க. இந்த உடம்புக்கு பிள்ளை இல்லைன்றப்ப எனக்கு வாங்குற அப்படியே இந்த குத்திக்கிறாதரா எதுலயும் ஆயிர போகுது. சரிங்க ஆத்தா. அதனால அப்பச்சிக்கு வேலை செய்யணுமா காத்தா? வேலை செய்யணும்ப்பா. ஜாமான்லாம் கொண்டு வந்திருக்காத்தா? உங்க அப்பன் சாமான நாங்க பார்த்துருக்கோம். சரிங்க ஆத்தா. உன் சாமான நாங்க பார்த்ததே இல்லையே. எங்க அப்பன் சாமான பார்த்துருப்பீங்க. ஏன் சாமான பார்க்கலீங்களா? பார்த்தது இல்லையே. ஒரு வாய்ப்புக்கு மட்டும் கொடுங்க. வாய்ப்பு? ஆமாங்க ஆத்தா. இங்க வந்துடாத சாமான தூக்கிட்டு ஏங்க ஆத்தா? ஏமாந்து போயிருவேன். இல்லங்க ஆத்தா. ஒரு வாய் பாருங்க மாமா. ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுத்து போக சும்மா குமரி புடிங்க குமரி. நீ குமரி கிளிக்கிட்டு முத சாமானே கண்ணுல காட்ட மாட்டற. என்ன காத்தா? சாமான முத எடு பாப்போம். நீங்க வாய்ப்பு கொடுத்தா தான் எடுப்பேன் சாமான. நீ எடுத்து கிழிச்ச வரைக்கும் போலாம். ஆத்தா சாமான எடுக்குமா ஆத்தா? எடுப்பா. ஏன் ஜாமான் காலடி மண்ணெடுத்து. டேய் நிப்பாட்றா. என்னடா கொஞ்சமாவது ஞானத்தோட இருக்கியா? என்ன ஞானம் இன்னைக்கு வந்திருக்காரு நாடகத்துக்கு. இப்படி பேசாதப்பா. இந்த பாட்டெல்லாம் முறையா பாடணும். எப்படி காத்தா? இந்த பாட்டு இப்படி வராது. எப்படி காத்தா? எஜமான் காலடி மண்ணெடுத்து நெத்தியில பொட்டு வைப்போம். எஜமானவரின் சொல்லுக்குத்தான் நாங்கள் எல்லாம் கட்டுப்பட்டோம். அப்படி முறையா பாடணும். சூப்பர் காத்தா. இந்த பாட்டு ஒரு வருஷமா எனக்கு வரவே மாட்டேன்றுச்சு. ஆனா உங்க வாயில நல்லா நுழையுங்க. ஏய் பாட்டு காத்தா. என் வாயில நுழைய இருக்கட்டும். சாம என்னடா சாமியாம் எல்லாமே சிறுசாவே இருக்கு. ஆளுக்கு தகுந்தவர் தானே காத்த கொண்டு வர முடியும். இதுக்காண்டி இந்த போஸ்ட் மார்ட்டம் தோல் போட்டு தூக்கி போட்டு அலைய முடியும். சரி சரி வேலை செய்ப்பா. நல்லா தெரியுதுப்பா. ஏய் நான் நேமுகத்து காட்டினேன். சரி காத்தா வேலை செய்யணுமா காத்தா? நான் வேலை செய்யணும் காத்தா. எனக்கு கூலி வாங்கி கொடுத்துருங்க காத்தா. துண்ட வெறி கூலி போடாம போயிருவாங்களா? நீ துண்டா வெறி போய் துண்டு அவரி. என்ன நம்பி விரிக்காதரா. மக்களை நம்பி விரி. என்ன நம்பி விரிச்சா 10 பைசா பெறாது. வாங்கத்தா நம்ம உள்ளூர் குடிமகனுக்கு போட வேண்டிய முறை உங்களால முடிஞ்சது 5 10 எவ்வளவு வேணாலும் போடலாம். வாங்க கத்தாத நாசம் பத்த தூய்மையை குடிக்க காது வலிக்குதா என்ன? ஏங்க அத்த கூலி ஏத்துறீங்க அத்த? கூலி இப்படியா கேக்குறது? அன்பா கேட்கணும்டா. கங்கூலியாவை கூப்பிட்டு நானு அப்பச்சிமார்களே அத்தாமார்களே வீதி வர உறவு வீடு வரை மனைவி வாங்க. சும்மா 1 ரூபானால போட்டு போங்க வாங்க. இந்த இந்த அப்பச்சி யூடியூப் சேனல் அந்த ஆத்தா இல்லேன்றது. அந்த ஐங்க யூடியூப் சேனல் தங்கப்பாண்டி. ஆமா தங்கப்பாண்டி அப்பச்சி போட்டா வருங்க. ஆமா ஆமா ஒளிவெளி அமைப்பாளர் போட்டாங்க. அப்படி 2 ஜப்பான் டவர் இருந்தா போடுங்களே. ஜப்பானா? இங்க ஜப்பான் இல்ல டவர் வைக்க மாட்டேது. வாங்க. என்னடாப்பா 20 ரூபால தாண்டலையாடா? வருங்க எங்க ஆத்தா வருது. ஆத்தா சேனை பிடிக்க வாங்க ஆத்தா. சேனை பிடிப்பா. ஏய் கால இங்க விட்டு நறுக்குற நறுக்கி புரிய பாத்துக்க. ஏங்க சேனை பிடிக்கிறீங்க ஆத்தா? சேனை பிடிச்சு கிழிச்ச. ஏங்க ஆத்தா நல்லா வேலை செய்யப்பா. ஏன் அப்படி நீட்னா உங்களுக்கு பிடிக்காதா? எனக்கு நீட்னாலே பிடிக்காது. சரிங்க ஆத்தா. பன்னீர் போடுறீங்க ஆத்தா. என்னடா அழுக்கு தண்ணியா இருக்கு? அழுக்கு தண்ணியா இருக்கு ஆத்தா. அத்தா செப்டிகா வைக்கிறீங்க ஆத்தா ரொம்ப நாளே. உனக்கு செப்டிகா தானே இருக்கு. என்ன நீங்க மனசு வச்சீங்கன்னா ஆத்தா அப்படி வேலை செய்யணும்ல. ஆமா தண்ணி ஓடுறீங்க ஆத்தா. தண்ணி ஓட்டா எப்பறா வேலை செய்வே? படுத்துருவேல. பன்னீர் ஆத்தா. பன்னீர் போடு. 6 மாசமா 6 மணிக்கு வேலைக்கு வரீங்களா? தண்ணி செப்டிகா குளிக்கிறவாங்க ஆத்தா. குளுக்கு அப்படி ஏன் விட்டி விட்டியத்தான் கொண்டுட்டியாடா? நான் என்ன செய்வேன்? 3 சாப்பிட்டு பேசாம 3ல முடக்க வேண்டியானே. 6 சாப்பிட்டு ஆவியூர் பைபாஸ் ரோட்டு அளந்தா விடுவாங்களா? பொட்டில் போட்டு போயிட்டாங்க. அப்படி
குளிக்கப்பா பத்து தண்ணி வரும். ஏய் அது சிலுவர் சட்டிடா. இன்னும் பேர் வெட்டாத சட்டி. வேலை பாருப்பா. அத்தடி என்னடா கண்ணு. ஏய் என்னடா கண்ணு சுண்டா? பழுப்பு வந்து கூட்டிட்டு காட்டா. பழுப்பு பூசிச்சா? எனக்கு ஒண்ணு. அடா. ஏய் தேவலா பண்ணிக்கிறது அப்படித்தான். அப்படி முடி வீரமான முடியல காட்டா. ஆமா. கஷ்டப்பட்டு எடுக்கிற ஆத்தல கூப்பிட்டு ஆத்தா. ஏய் எடுப்படா. நீ எடுப்ப. கூலி வேலைக்கு காட்டா. ஏய் கூலி வேலை அவர் கழுத்துல கலச்சி வச்சிருக்கு. முடிஞ்சாப்பா வேலையை பாருப்பா. அன்புக்குரிய ரசிக பெருமக்களே, இதுவரையிலும் எங்களது நாடகத்தை கண்டுகளித்த நாடக கலா ரசிக பெருமக்களுக்கும் இந்த விழாவினை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற விழா பெருமக்களுக்கும் எங்களுக்கு மிக அருமையாக ஒளிபெருக்க வைத்துக் கொண்டிருக்கின்ற ஒளிபெருக்க நிலையத்தாருக்கும் எங்களது நாடகத்தை உலகெங்கிற்கும் யூடியூப் சேனலாக அறிமுகம் செய்து கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய தம்பி தங்கப்பாண்டியன் அவர்கள் சார்பிலும் இந்த நாடகத்தின் அமைப்பாளர் எனது அன்புக்குரிய அண்ணன் தென்னிந்திய நடிகர் சங்கத்தினுடைய செயலாளரும் எனது அன்புக்குரிய அண்ணன் காளிமுத்து அவர்கள் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு முட்டு ராரா எங்களது கலைக்குழுவின் நிறைவு செய்கின்றோம். வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் வணங்கு தெய்வம் அம்மா முத்து ராமலிங்க தேவரம்மா, முத்து ராமலிங்க தேவரம்மா, நாடு கண்ட நல்ல தலைவரை நாடு மறப்பதில்லை, இந்த நாமம் சொல்லும் நல்ல மனிதரை ஏடு மறப்பதில்லை. நாடு கண்ட நல்ல தலைவரை நாடு மறக்கவில்லை, நாமம் சொல்லும் நல்ல மனிதரை நாடு மறக்கவில்லை. நான் வணங்கு தெய்வம் அம்மா முத்து ராமலிங்க தேவரம்மா, ராமலிங்க தேவரம்மா, நாடு கண்ட நல்ல தலைவரை நாடு மறப்பதில்லை, இந்த நாமம் சொல்லும் நல்ல
வளர்ந்த தமிழ்நாடு என்றும் சோலை ராமநாட்டு மண்ணிலே பிறந்து வந்த காலை மன்னர் முத்து ராமலிங்கம் தேவர் என்னும் காலை தேவர் என்னும் காளை அவர் எங்கே அவர் புகழ் இங்கே மனம் தேடுது எங்கே செல்லம்மா செல்லம்மா சொல்லம்மா தேவரை போல் ஒரு தியாகியை இனிமேனான் காண்பது என்னாலேடி செல்லம்மா செல்லம்மா கண்ணீர் வளர்ந்த கதை சொல்லம்மா தேவரை போல் ஒரு தியாகியை இனிமேனான் காண்பது என்னாலேடி செல்லம்மா செல்லம்மா கண்ணீரை வளர்ந்த கதை சொல்லம்மா பூமகை இந்திராணி பெற்றெடுத்த சோதியடி புகழ் மனுக்கு எங்கும் வளர்ந்திட்ட காளையடி பூமகை இந்திராணி பெற்றெடுத்த சோதியடி புகழ் மனுக்கு எங்கும் வளர்ந்திட்ட காளையடி நாட்டுக்காக உழைத்த மகான் நல்ல முத்து தேவரடி நாட்டுக்காக உழைத்த மகான் நல்ல முத்து தேவரடி அன்னவரை இந்நாளில் காணோமடி அன்னவரை இந்நாளில் காணோமடி தேவரை போல் ஒரு தியாகினி மானான் காண்பது என்னாலேடி செல்லம்மா இறைவங்கையால் எடுத்து விதைத்த ஜோதி இறைவங்கையால் எடுத்து விதைத்த ஜோதி எங்கே பிறந்து வளர்ந்தது இந்த ஜோதி பசும்பனைகளில் பிறந்து வந்தது ஜோதி பசும்பனைகளில் பிறந்து வந்தது ஜோதி அந்த பாரோரெல்லாம் போற்றுகின்ற ஜோதி 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 பாரோரெல்லாம் போற்றுகின்ற ஜோதி தேவரை எங்கே எங்கே என்று தேடு தேவரை எங்கே எங்கே என்று தேடு அவர் இருப்பிடமாடு ஓடு மனமே இங்கே எங்கே என்று தேடு தேவரை எங்கே எங்கே என்று தேடு இருக்கிறார் தேவர் இருக்கிறார் இருக்கிறார் தேவர் இருக்கிறார் நாட்டுக்கு உழைத்த நல்லவர் எங்கு இருக்கிறார் நம் நாட்டுக்கு உழைத்த நல்லவர் எங்கு இருக்கிறார் நம் நாடே போற்றும் தெய்வமாகவே இருக்கிறார் சிலை வடிவாகவே இருக்கிறார் இன்றைய நிலவில் சிரிக்கிறார் சிலை வடிவாகவே இருக்கிறார் இன்றைய நிலவில் சிரிக்கிறார் நாட்டுக்கு உழைத்தவர் இருக்கிறார் நாடே போற்று இருக்கிறார் நன்றி நாடு செழிக்க வேணும் நல்ல மழை பொழிய வேணும் நாடு செழிக்க வேணும் நல்ல மழை பொழிய வேணும் ஒரு செழிக்க வேணும் ஞான தங்கமே புறாரல்லவா வேணும் பட்டி பெருக வேணும் பால்